மதிய வணக்கம். நாங்கள் வீட்டில் இருக்க பொருளை வச்சு இப்போ ஒரு கேக் செய்ய போகிறோம். டம்ளரை வச்சு தான் நம்ம இதில் என்னென்ன கலக்க போகிறோங்கிறத நான் இப்போ சொல்ல போகிறேன். இதில் வந்து 3/4 டம்ளர் இப்போ இதில் ஜாரில் நம்ம கொட்ட போகிறோம். இதை நம்ம தூளாக நல்லா நைஸாக அடிச்சுக்கணும். நம்ம இதில் ஒரு 3 ஏலக்காய் போட போகிறோம். இதில் ஏலக்காய் போட்டு இதில் அடிச்சுக்கணும். இப்போ ஜீனி நம்ம அரைச்சாச்சு நல்லா நைஸாக. நம்ம வந்து குறன்னு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்ம மாவு சல்லடையில் போட்டு சலித்து நம்ம நைஸாக இதை எடுத்துக்கணும். அடுத்தது நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னா சோடா மாவு. நம்ம ஆப்பத்துக்கு நம்ம போடுவோம்ல, அந்த சோடா மாவு கொஞ்சமாக போடணும். துண்டு நமக்கு இந்த வந்து உப்பு இது கொஞ்சம் ஒரு கலக்கிக்கணும். கோதுமை என்ன நம்ம சர்க்கரை போட்டோம்னா அதில் நம்ம 3/4 டம்ளர் ஜீனினா நம்ம 1 டம்ளர் அப்படியே சும்மா அமுக்காமல் நம்ம போலாவே போடணும். போலா இது மாதிரி தட்டி 1 டம்ளர் போட்டாச்சு. இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ நம்ம நெய் சேர்க்க போகிறோம். 2 ஸ்பூன் நெய் உருக்கி போடணும், அப்படியே போடக்கூடாது. 2 டம்ளர் நெய். இப்போ நம்ம அடுத்தது பால் சேர்க்கணும். வடிகட்டின பால். தண்ணி ஊற்றாமல் காய்ச்சி பாலை காய்ச்சிக்கணும். இப்படி ஆடையெல்லாம் இருக்கக்கூடாது. காய்ச்சி இதில் ஒரு 3/4 டம்ளர் பால். இப்போ நம்ம இதையும் நம்ம மிக்ஸ் பண்ணணும். எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா அந்த ஒரு பதத்துக்கு வர்ற அளவுக்கு நம்ம இதில் இது பண்ணணும். அப்படியே இதிலே தான் நம்ம கைப்படக்கூடாது. நம்ம இதில் அப்படியே பிசைஞ்சு அப்படியே இது வரந்தனே நம்ம இது பண்ணணும். நல்லா இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. எல்லாம் நம்ம நல்லா அந்த கேக்குக்குள்ளதை நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சு நம்ம சிம்பிளாக செய்கிறதுக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நானும் இப்போ எங்கள் பேத்திங்க வீட்டில் இருக்குது, அதுங்களுக்கு செஞ்சு கொடுக்கலான்னு தான் இப்போ நான் பார்க்குறேன். இப்போ அடுத்தது என்ன செய்யப்படுறேன்னு பாருங்கள். டம்ளர் ஊற்றி உருக்குற நெய் கொஞ்சம் போட்டு கோதுமை மாவை அப்படியே லைட்டாக இது பண்ணி விடணும். அப்படியே அந்த கேக் அப்படியே ஒட்டாமல் அதுலேருந்து வர்றதுக்கு தான் இந்த மாதிரி பண்ணுறது. ஒன்று பண்ணால் நம்ம அந்த டம்ளர்லாம் ஊற்ற போகிறோம். ரொம்ப ஊற்றக்கூடாது, அரை இது ஊற்றினா போதும் ஒவ்வொன்றுலேயும். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இது மாதிரி நம்ம அதை நல்லா சட்டி கொஞ்சம் நல்லா காஞ்சிக்கணும். காஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம டம்ளர் எடுத்து வைக்கணும். தண்ணியெல்லாம் எதுவும் ஊற்றக்கூடாது. வெறும் குக்கரில் நல்லா சூடு ஏறணும். சூடு ஏறினதுக்கப்புறம் நம்ம அந்த டம்ளரை எடுத்து வைக்கணும். இப்போ நம்ம இது சூடு ஏறிடுச்சு. இப்போ நம்ம சூடு ஏற விட்டால் தான் அந்த டம்ளர் வைக்கணும். இப்போ சூடு ஏறிடுச்சு. இப்போ அந்த டம்ளர் எத்தனை நம்ம வைக்க முடியுதுன்னு தெரியல. அதுக்குள்ளே பார்த்துக்குங்க. இடம் பத்தாதாட்டிருக்கு, பார்த்துவோம். அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிடலாம். 3 டம்ளர் வச்சாச்சு. இப்போ நம்ம குக்கர் மூடி போட்டு வச்சிட வேண்டியது. இப்போ இது ஒரு 15 நிமிஷம் நம்ம அப்படியே வேணும். விசில் போடக்கூடாது. விசில் போடாமல் 15 நிமிஷம் இருக்கணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணணும். கேக்கு முடிஞ்சிருச்சு பாருங்கள். வெந்தோடனே ஒரு சாஃப்டாக இருக்குது. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நான் 3 டம்ளரில் வச்சேன். 3 டம்ளர்லேருந்து எடுத்துட்டேன். பாருங்கள், நீங்களும் செஞ்சு பாருங்கள். இது சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குது, செமையாக இருக்குது. நான் கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்தேன். நீங்களும் இந்த மாதிரி சிம்பிளான கேக்கு நம்ம வீட்டிலே தயார் பண்ணுறது. இதை நீங்கள் பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எனக்கு. ஓகே, பாய்.